நீங்க சோதனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா பாவத்தை மட்டும்தான் நீங்க பெற்றெடுப்பீங்க. பாவம் வளர்ச்சி அடைந்து சாவை பெற்றெடுக்கும், உங்கள் ஆன்மாவை அழித்து விடும். தயவு செய்து இந்த வசனத்தை கேளுங்க. சோதனை பல வகைப்படும். 1 பேதுரு 1:6. சீக்கிரம் 1 பேதுரு 1:6. 1 பேதுரு 1:6. யாரு ஐயா? யாரு ஐயா? வாசிங்க. ஒரு ஆண் மகனுடைய குரலை கேட்ட உடனே எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு. ஆனவன்னா இவங்க லேடிஸ் மட்டும்தான் வாசிக்கிறாங்க, ஆண்கள் யாரும். ஐயா வாசிங்க ஐயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம் தானே வாசிக்கிறீங்க? வாசிங்க ஐயா. இருங்கம்மா. பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும். ஓகே, உட்காருங்க. இப்போ உங்களுக்கு பல்வகை சோதனை, 1-2 சோதனை எல்லாம் வராதான். எத்தனை சோதனை வரும்? பல்வகை சோதனை. கவனிச்சிங்களா? ஒரு விதமாவா சோதனை வருது நமக்கு? ஏமா ஏன் ஸ்பீக்கர் கிட்ட போனா அப்படிதான் கத்தோம். பல்வகை சோதனை. ஒரு வகையான சோதனை இல்லை, பல வகையான சோதனை. அந்த அம்மா நினைக்கும், இப்போ ஒன்னாலே எனக்கு சோதனை தான், நீ ஏன் பக்கத்தில் வந்து என்னை மாட்டி விட்ட அப்படின்னு. பல்வகை சோதனைகளால் நம்ம அனைவருமே சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனையை எப்படி ஜெயிக்கணும்? இயேசுவே சோதிக்கப்பட்டார், எபிரேயர் 4வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் கடவுள்ன்றதுனால இல்லை, மனுஷனாவே சோதிக்கப்பட்டார்.